புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. அன்பே உருவான ஆண்டவரே, தாயை விட சிறந்த உமது பேரன்பை கண்டு நாங்கள் ஆனந்தமடைகிறோம். சொல்ல தெரியா உணர்வுகளாலே நிரப்பப்பட்டவர்களாக கண்ணீர் சொரிந்து உமக்கு நன்றி பாராட்டுகிறோம். இந்த உலகத்தையே உருவாக்கி உமது அன்பினால் உருவாக்கி இறையன்பு பிறரன்பு என்கிற இரண்டு கட்டளைக்குள் ஒட்டுமொத்த விபலித்தையும் சுருக்கி இதையே உங்கள் வாழ்வின் அடிப்படை விதியாக கொண்டு ஒவ்வொரு நாளும் அன்பை கொண்டாடுங்கள், என் அன்பில் நிலைத்திருங்கள் என்று சொல்லி அந்த அன்பின் வெளிப்பாடாக அன்பின் நிறம் சிகப்பு என்று சிலுவையிலே கல்வாரியிலே தன்னுடைய விலையேற பெற்ற இரத்தத்தினை எங்களுக்காக சிந்தி தன்னுடைய உடலை எங்களுக்கு உணவாக படைத்து தன்னுடைய இரத்தத்தை எங்களுக்கு பானமாக தந்து இந்த சிறிய அப்பத்துகளிலே எங்களுக்காக வாசம் செய்கிற அன்பு ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை கனப்படுத்துகிறோம், உமது நாமத்தை உயர்த்துகிறோம். தன்னுடைய ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாத நிலைவாழ்வை பெறும் பொருட்டு அந்த ஒரே மகனையே கையளிக்கும் அளவுக்கு நீர் இவ்வுலகத்தின் மீது அன்பு கூர்ந்தீர் என்று யோவான் நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் நாங்கள் வாசித்து மகிழ்கிறோம். அன்பு ஆண்டவரே, 2025ஆம் ஆண்டை யூபிலி ஆண்டாக கொண்டாடும் நாங்கள் இந்த ஆண்டிலே சிறப்பான விதத்திலே நாங்கள் அனைவரும் உமது அன்பில் ஆழப்படவும் உமது இரக்கத்தையும் கருணையும் ஆழமான விதத்திலே எங்கள் உள்ளத்திலே உணர்ந்து அனுபவிக்கவும் நம்பிக்கை மறுமலர்ச்சி என்கிற தியானத்தினை ஒழுங்குபடுத்தி நாங்கள் பக்தி உணர்வோடு கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அன்பு ஆண்டவரே, தியானத்தை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய மாதா தொலைக்காட்சி அருட்தந்தையர்கள், இவர்களுடைய ஜெபக்குழு உறுப்பினர்கள் ஒவ்வொருவரையும் உமது ஆவியின் வல்லமையினாலும் அபிஷேகத்தின் ஆவியினால் அக்கினியின் ஆவியினால் நிரப்பி உமது வார்த்தையினை இவர்கள் வாஞ்சையோடு எங்கள் ஒவ்வொருவருக்கும் அறிவிக்க இவர்களை வழிநடத்துவீராக. அன்பு ஆண்டவரே, தியானத்தை ஒழுங்குபடுத்தி இருக்கிற எங்கள் பங்கு பணியாளர்கள், எங்கள் பங்கிலே பணி செய்யக்கூடிய அருட்சகோதரிகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து இவர்களுடைய இந்த அன்பு பணியும் ஆன்மீக பணியும் உமக்கு உகந்தவனவாய் இருக்க நீர் அருள் புரிவீராக. அன்பு ஆண்டவரே, தியானத்திலே பக்தி உணர்வோடு உமது கருணையின் பார்வை எங்கள் மீது படாதா என்கிற ஆழமான எதிர்பார்ப்போடு பங்கெடுத்து கொண்டிருக்கக்கூடிய எங்கள் பங்கு மக்கள் ஒவ்வொருவரையும் உமது ஆசீர்வதிக்கும் அருள் சொரியும் கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அன்பு ஆண்டவரே,
இவர்களை நீர்தாமே பொறுப்படுத்திக் கொள்வீராக. சிறப்பாக இந்த தியான நாட்களிலே இவர்கள் அனைவரும் உம்மை அதிகமாக தேடி அணுகி வர வேண்டும். யாக்கோபு ஆண்டவரை அணுகி வாருங்கள், அவர் உங்களை அணுகி வருவார் என்கிற கொடுக்கிற அழைப்பிற்கேற்ப நாங்கள் ஒவ்வொருவரும் உம்மை அணுகி வந்து உம்மை எங்களுடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் ஏற்றுக்கொள்ள அருளை கொடுப்பீராக. நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவர் இயேசுவை போல எல்லோரையும் மன்னிக்கக்கூடியவர்களாக, தன்னை சிலுவையிலே பலியாக்கிய அனைவரையும் மன்னிக்கக்கூடியவர்களாக, யோசேப்புவை போல தன்னை கொடியிலே தள்ளி விற்றவர்களை மன்னிக்கக்கூடியவர்களாக இருக்க எங்களுக்கு ஆற்றலையும் அருளையும் கொடுப்பீராக. பாவ மன்னிப்பு வழிபாடிலே பங்கெடுத்து கொண்டிருக்கிற நாங்கள் எங்கள் ஆண்டவர் இயேசு எங்களுக்கு கொடுத்த அந்த மன்னிப்பின் எடுத்துக்காட்டு எங்கள் வாழ்க்கையிலே பின்பற்றி எங்களுக்காக பாவமான, எங்களுக்காக சாபமான, எங்களுக்கான பலியான ஆண்டவரை நாங்கள் ஒவ்வொரு நாளும் கடைபிடித்து அவரை போல, கிறிஸ்துவை போல ஒன்றித்திருக்க, கிறிஸ்துவுக்காக ஒன்றித்திருக்க, கிறிஸ்துவிலே ஒன்றித்திருக்க எங்களுக்கு அருளையும் ஆற்றலையும் கொடுத்து வழி நடத்துவீராக. இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமையான நாமத்தில் உம்மை பார்த்து ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். அன்பார்ந்தவர்களே, கடவுளை அப்பா என்று அழைப்பது எவ்வளவு அற்புதமான அனுபவம்! அவரை அம்மாவாக எண்ணிக்கொண்டு அவரது மடியிலே சாய்ந்து வாழ்வது எவ்வளவு உன்னதமான அனுபவம்! ஆண்டவரை அனுபவிக்க அனுபவிக்க அவர் எவ்வளவு அற்புதமானவர் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். இதோ அத்தகைய வாஞ்சையோடு, ஆண்டவரே உம்மை நான் அப்பான்னு கூப்பிடுவேன், ஆண்டவரே உம்மை நான் என்னுடைய அம்மான்னு கூப்பிடுவேன் என்று சொல்லி நம்முடைய இன்பம் துன்பம் எல்லாவற்றையும் நம்முடைய தந்தையாகிய கடவுளிடம், நம்முடைய தாயாகிய கடவுளிடம் நம்மை முழுவதும் முழுவதும் ஒப்பு கொடுத்து தொடர்ந்து செபிப்போம். இந்த பாடலிலே பங்கேற்போம். உம்மை அப்பான்னு கூப்பிடத்தாச, உம்மை அப்பான்னு கூப்பிடவா, உம்மை அம்மான்னு கூப்பிடத்தாச, உம்மை அம்மான்னு கூப்பிடவா, உம்மை அப்பான்னு கூப்பிடத்தாச, உம்மை அப்பான்னு கூப்பிடவா, உம்மை அம்மான்னு கூப்பிடத்தாச, உம்மை அம்மான்னு கூப்பிடவா, உம்மை அப்பான்னு கூப்பிடுவே, உம்மை அம்மான்னு கூப்பிடுவே, உம்மை அப்பான்னு கூப்பிடுவே, உம்மை அம்மான்னு கூப்பிடுவே, உம்மை அப்பான்னு கூப்பிடத்தாச, உம்மை அப்பான்னு கூப்பிடவா, உம்மை அம்மான்னு கூப்பிடத்தாச, உம்மை அம்மான்னு கூப்பிடவா. எசையா 49:15. பெற்ற தாய்க்கு அன்பு வற்றி போகுமா? பால் குடிக்கும் குழந்தையை அவள் மறப்பாளா? அப்படியே மறந்தாலும் இதோ நான் உன்னை ஒருபோதும் மறக்க மாட்டேன் என்று சொன்ன தெய்வம். ஆம் பிரியமானவர்களே, இதோ ஒரு தாய்க்கு அதனுடைய கருவறையில இது ஆண் குழந்தையா பெண் குழந்தையா என்பது தெரியாது. ஆனால் அந்த கருவறையில் உருவாகும் முன்பே நான் யார், நான் எப்படிப்பட்டவன்,
எப்படிப்பட்டவள் என்பதையெல்லாம் அறிந்த தெய்வம். இதோ நம்முடைய நற்கருணை ஆண்டவர், நம்முடைய தாயாக இருக்கக்கூடியவர், நம்மை தோள்ல சுமந்து நம்மை தந்தையாக வளர்த்தவர் நமது மத்தியில் இருக்கிறார். நம்மை ஒப்பு கொடுப்போம். நம்முடைய கண்ணீர், கஷ்டம், கவலை எல்லாவற்றையும் ஒப்பு கொடுப்போம், ஒப்பு கொடுப்போம், ஒப்பு கொடுப்போம். கருவில் என்னை சுமந்தத பார்த்தா உம்மை அம்மான்னு சொல்லணும். தோளில் என்னை சுமந்தத பார்த்தா உம்மை அப்பான்னு சொல்லணும். பாடுவோம். கருவில் என்னை சுமந்தத பார்த்தா உம்மை அம்மான்னு சொல்லணும். தோளில் என்னை சுமந்தத பார்த்தா உன்னை அப்பான்னு சொல்லணும். என்னை கெஞ்சுவதும் கொஞ்சுவதும் பார்த்தா உன்னை அம்மான்னு சொல்லணும். என்னை ஆற்றுவதும் தேற்றுவதும் பார்த்தா உம்மை அப்பான்னு சொல்லணும். என்னை கெஞ்சுவதும் கொஞ்சுவதும் பார்த்தா உம்மை அம்மான்னு சொல்லணும். என்னை ஆற்றுவதும் தேற்றுவதும் பார்த்தா உம்மை அப்பான்னு சொல்லணும். சேர்ந்து பாடுவோமா? உம்மை அப்பான்னு கூப்பிடுவே, உம்மை அம்மான்னு கூப்பிடுவே, உம்மை அப்பான்னு கூப்பிடுவே, உம்மை அம்மான்னு கூப்பிடுவே, உம்மை அப்பான்னு கூப்பிடத்தாச, உம்மை அப்பான்னு கூப்பிடவா, உம்மை அம்மான்னு கூப்பிடத்தாச, உம்மை அம்மான்னு கூப்பிடவா. பிரியமானவர்களே, ஒரு குழந்தை அப்பொழுதுதான் நடக்குது அப்படிங்கும் பொழுது அந்த குழந்தை தத்தி தடுமாறி கீழே விழும். அப்பொழுது மற்றவர்கள் சிரிப்பார்கள். அப்படிதான் குழந்தை விழும் என்று தத்துவம் சொல்வார்கள். ஆனா என்னுடைய அப்பாவும் அம்மாவும் ஓடி வந்து என்னுடைய குழந்தை விழுந்துருச்சே அப்படின்னு தூக்கி பிடிப்பாங்க. அதை மார்போடு அணைத்துக் கொள்வார்கள், கட்டி தழுவி முத்தமிடுவார்கள். ஆம் பிரியமானவர்களே, நாம சரிந்து சாய்ந்து விழுகிற பொழுது மற்றவர்களுக்கு அது விளையாட்டாக இருக்கும், மற்றவர்களுக்கு அது சிரிப்பாக இருக்கும். ஆனால் என்னுடைய கடவுள் அப்படி அல்ல. இதோ என்னை தாங்குகிறவர், என்னை தூக்கி பிடிக்கிறவர், எனக்கு தந்தையாக தாயாக இருக்கக்கூடியவர். நம்மை ஒப்புக் கொடுப்போம் பிரியமானவர்கள். நம்மை முழுமையாக ஆண்டவரே எங்களை தாங்கிக்கங்கப்பா, எங்களை ஏந்திக்கங்கப்பா என்று சொல்லி நம்மை, நம்முடைய குடும்பங்களை, நாம் அன்பு செய்கிறவர்களை எல்லாத்தையும் ஒப்பு கொடுப்போம், ஒப்பு கொடுப்போம், ஒப்பு கொடுப்போம். என் கண்ணீரை துடைப்பதை பார்த்தா உம்மை அம்மான்னு சொல்லணும். என் விண்ணப்பத்தை கேட்பதை பார்த்தா உம்மை அப்பான்னு சொல்லணும். என் கண்ணீரை துடைப்பதை பார்த்தா உம்மை அம்மான்னு சொல்லணும். என் விண்ணப்பத்தை கேட்பதை பார்த்தா உம்மை அப்பான்னு சொல்லணும். என்னை ஏந்துவதும் தாங்குவதும் பார்த்தா உம்மை அம்மான்னு சொல்லணும். உங்க இரக்கத்தை உருக்கத்தை பார்த்தா உம்மை அப்பான்னு சொல்லணும். என்னை ஏந்துவதும் தாங்குவதும் பார்த்தா உம்மை அம்மான்னு சொல்லணும். உங்க இரக்கத்தை உருக்கத்தை பார்த்தா உம்மை அப்பான்னு சொல்லணும். சேர்ந்து பாடுவோமா? உம்மை அப்பான்னு கூப்பிடுவே,
அப்பா உம்மை அம்மானு கூப்பிடுவே, அம்மா உம்மை அம்மானு கூப்பிடுவே, உம்மை அம்மானு கூப்பிடுவே, உம்மை அப்பானு கூப்பிடத்தாச, உம்மை அப்பானு கூப்பிடவா, உம்மை அம்மானு கூப்பிடத்தாச, உம்மை அம்மானு கூப்பிடவா, உம்மை அம்மானு கூப்பிடுவே, உம்மை அம்மானு கூப்பிடுவே, கரங்கள் உயர்த்தி உம்மை அப்பானு கூப்பிடுவே, உம்மை அம்மானு கூப்பிடுவே, உம்மை அப்பானு கூப்பிடத்தாச, உம்மை அப்பானு கூப்பிடவா, சத்தமாக அழைப்போம். உம்மை அம்மானு கூப்பிடத்தாச, உம்மை அம்மானு கூப்பிடவா, அப்பா இயேசுப்பா அப்பா இயேசுவே 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 இயேசுப்பா இயேசுப்பா இயேசுப்பா. பிரியமானவர்களே, இதோ எந்த தெய்வம் உங்களை அன்பு செய்வதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார், எந்த தெய்வம் உங்களை நேசிப்பதற்காக இந்த மண்ணிலே மனிதனாக பிறந்தாரோ, எந்த இயேசு உங்களை மீட்பதற்காக சிலுவையை சுமந்தாரோ, பாடுகள் பட்டாரோ, கல்வாரி மலையிலே சிலுவையிலே அறையப்பட்டு கொலை செய்யப்பட்டாரோ, அந்த இயேசு நற்கருணையாக நமக்கு முன்பாக இருக்கிறார். நம்முடைய குடும்பங்களை ஒப்புக் கொடுப்போம், நம்முடைய தேவைகளை ஒப்புக் கொடுப்போம், நமது கண்ணீரை ஒப்புக் கொடுப்போம், நம்முடைய கவலைகளை ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, எங்களது பாவங்களை எல்லாம் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களால் மன்னிக்க முடியாதவர்களை எல்லாம் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களது நோய்களை எல்லாம் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களது பலவீனங்களை எல்லாம் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நம்பிக்கையோடு நம்மை நம்மை ஒப்புக் கொடுப்போம். பிரியமானவர்களே, இதோ இந்த நேரம் அருளின் நேரம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய அருளை ஆசீரை நமக்கு வாரி வழங்குகிற நேரம். மற்றவர்களை பார்ப்பதனால எந்த பயனும் இல்ல. அவன் என்ன சொல்லுவான், என்ன நினைப்பான், இவ்வளவு நாள் கோயிலுக்கே வராதவன் இன்னைக்கு இங்க வந்து நிற்கிறானே என்றெல்லாம் எண்ணி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் எனக்காக உயிர் கொடுத்த என்னுடைய இயேசுவை சந்திக்க வந்திருக்கிறேன். என்னுடைய ஆண்டவரோடு பேச வந்திருக்கிறேன். என்னுடைய ஆண்டவர் கொடுக்கிற ஆசிரை பெறுவதற்கு ஒப்புக் கொடுப்போம். பிரியமானவர்களே, நம்முடைய மனசை ஒப்புக் கொடுப்போம். இதோ என்னுடைய ஆண்டவர் என்னுடைய காணிக்கைகளை அல்ல, நான் கொடுக்கிற பலி பொருட்களை அல்ல, நொறுங்குண்ட என்னுடைய இதயத்தை ஏற்றுக்கொள்கிறார். ஒப்புக் கொடுப்போம். பிரியமானவர்களே, நம்முடைய இதயங்களை எல்லாம் அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, நான் ஒப்புக் கொடுக்கிறேன். நான் உன்னுடைய மகள், நான் உன்னுடைய மகன். நான் எவ்வளவு பாவங்கள் செய்தவளாகிலும் உமக்கு முன்பாக வருகிற பொழுது, ஆண்டவரே, நீங்க என்னை பார்த்து ஓடி வருகிற கடவுள், என்னை பார்த்து தேடி வருகிற தெய்வம், என்னை பார்த்து என் மீது பரிதாபம் கொள்கிற ஆண்டவர், என் மீது பேரன்பு கொண்டவர், என்னை கட்டி தழுவி கொள்கிற தெய்வம், இதோ என்னை மன்னிக்கிற கடவுள். ஆண்டவரே, நான் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, எங்களது ஒவ்வொரு தவறுகளையும், எங்களுடைய பாவங்களையும், குற்றம் குறைகளையும் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, ஒப்புக் கொடுக்கிறேன். போல இந்த உலகிலே வேறொருவரும் இல்லையே, வேறு யாருமே இல்லை. ஆண்டவரே, போல இந்த உலகிலே
இயேசுவே அம்மாவும் நீரே, நீரே என் அப்பாவும் நீரே, நீங்கதாப்பா. என் நேச நீரல்லோ. ஆமென் ஆமென். அம்மாவும் நீரே, அம்மா என் அப்பாவும் நீரே, அப்பா என் இதய துடிப்பும் நீரல்லோ. இயேசுவே இயேசுவே உம்மை போல இயேசுவே இந்த உலகிலே இயேசுவே வேறொருவரும் இல்லை. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. அன்பார்ந்தவர்களே, விவிலியத்தில் ஏராளமான கதாபாத்திரங்கள் இருந்து கொண்டே இருக்கிறது. அதுல ஒரு 2 கதாபாத்திரங்களை நாம் சிந்திக்கலாம். முதல்ல சீமோன் பேதுரு. மத்தேயு நற்செய்தியில பார்ப்போம், என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இயேசு ஒரு படகுல உட்கார்ந்து எல்லாருக்கும் போதித்து கொண்டிருப்பார். ஆனா சீமோன் பேதுரு என்ன பண்ணுவார் அப்படின்னா, வலைகளை பழுது பார்த்து கொண்டிருப்பார். வலைகளை பழுது பார்த்து கொண்டிருப்பார். அவர் கடவுளுடைய வார்த்தையை கேட்க மாட்டாரு. நாளைக்கு நான் மீன் பிடிக்க போகல அப்படின்னா எனக்கு பொழப்பே இல்லை, எனக்கு சாப்பாடே இல்லை. அப்ப நான் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி, பிரியமானவர்களே, அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, தன்னுடைய வலைகளை பழுது பார்த்து கொண்டிருப்பார். கடவுளுடைய வார்த்தையை கேட்க மாட்டாரு. இப்ப இயேசு என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவருக்கு பக்கத்துல வந்து என்ன அப்படிங்கிற மாதிரி நிப்பார். உன்னுடைய வலையை எடுத்துட்டு போயிட்டு நடுக்கடல்ல வீசு அப்படின்னு சொல்லுவாரு. உடனே இவர் சொல்லுவாரு, இரவு முழுவதும் பாடுபட்டு உழைத்தும் எங்களுக்கு ஒன்றும் கிடைக்கல, ஆனாலும் உங்களுடைய வார்த்தையை நம்பி போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏராளமான மீன்களோடு வருவார். பிரியமானவர்களே, வந்த உடனே அவர் ஒரு வார்த்தையை சொல்லுவார். என்ன சொல்லுவார் அப்படின்னா, பாவி என்னை விட்டுட்டு போங்க, பாவி என்னை விட்டுட்டு போங்க அப்படிம்பாரு. அவர் என்ன பாவம் செய்தார்? பிரியமானவர்களே, அவர் செய்தது ஒன்றே ஒன்றுதான். என்னுடைய ஆண்டவர் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது, என்னுடைய ஆண்டவர் உரையாடி கொண்டு இருக்கும் பொழுது, நான் அதை கவனிக்காம என்னுடைய வாழ்க்கையை பற்றி மட்டுமே நான் யோசித்துக் கொண்டிருக்கிறேன். ஆம் பிரியமானவர்களே, நம்மளில் பலர் பல நேரங்கள்ல கடவுளுடைய வார்த்தையை கேட்காம, கடவுளுடைய அன்பை உணராமல், அறியாமல், என்னுடைய வாழ்க்கையில் அது இல்லை, இது இல்லை, அப்படி இருக்கிறது, இப்படி இருக்கிறது என்று கடவுளை கடந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கடவுளை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இவர் அப்படியே பேதுரு கொஞ்சம் கொஞ்சமா டியூன் ஆய் 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 வருவார். அப்படி வருகிற பொழுது இந்த மனிதன் நமக்கு தெரியும், நம்மை போல மிக மிக எளிமையானவர், இயல்பானவர். திடீர்னு பார்த்தா சொல்லுவாரு, நீ தான் மெஸ்ஸியா அப்படின்னு சொல்லி கொண்டாடுவாரு. திடீர்னு பார்த்தா, ஏன் உனக்கு இந்த வேலை, ஏன் ஆண்டவரே உங்களுக்கு இந்த வேலை, பேசாம நீங்க என்ன பண்ணுங்க, இங்கேயே நீங்களும் நானும் ஒரு கூடாரம் அமைச்சு தங்கிக்கலாம், நீங்க என்னன்னா பாடுகள் பட போறேன், கஷ்டப்பட போறேன் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க, இங்கேயே உங்களுக்கு ஒன்று, மோயிசனுக்கு ஒன்று, எலியாவுக்கு ஒன்றுமா ஒரு கூட அமைச்சு அப்படியே சூப்பரா சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு சொல்லுவார். அப்ப இயேசு சொல்லுவார், ஓடிப்போ சாத்தானே, ஓடிப்போ சாத்தானே, நான் எதுக்கு தெரியுமா வந்திருக்கேன்? என்னுடைய மக்களுக்காக பாடுகள் பட, அவர்களுக்காக துன்பங்களை ஏற்கத்தான் வந்திருக்கிறேன் அப்படிங்கிறதுல இயேசு கிறிஸ்து தன்னுடைய நிலைப்பாடை தெளிவுபடுத்துவார். இப்படியெல்லாம் கடந்து வருகிற அவர் ஒரு இடத்துல என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவர் பாதங்களை எல்லாம் கழுவி கொண்டு வருகிற பொழுது, ஆண்டவரே நீ எனக்கு கழுவ வேணாம், நீ எவ்வளவு பெரியவர், நீர் எப்படிப்பட்ட மனிதர், உயர்ந்தவர், நீர் கடவுள், மெஸ்ஸியா அப்படின்னு சொல்லிட்டு நீ என்னுடைய பாதங்களை தொடக்கூடாது அப்படின்னு சொல்லுவார். உடனே இயேசு ஏதோ சமாதானம் செய்து அங்க ஒரு உரையாடல் நடந்து அதையும் முடித்து விட்டு போவார். இப்படி இயேசுவுக்கு அருகாமையில எல்லா நேரத்திலும் இருப்பாரு. அவரை கைது செஞ்சோடனே வச்சிருக்கிற வாளை எடுத்து வெட்டி காதையும் வெட்டுவார். அப்படி உணர்ச்சி வசப்படக்கூடிய மனிதர் 3 முறை மறுதலிப்பார். இந்த இயேசுவை எனக்கு தெரியாது
அப்படின்னு சொல்லிடுவார். இப்படிப்பட்ட ஒரு கதாபாத்திரம் ஒரு புறம். இன்னொரு புறத்தில் பார்க்கிற பொழுது யூதாஸ் இஸ்காரியோத். இந்த யூதாஸ் இஸ்காரியோத்தை பார்த்தோம்னா மற்றவர்களெல்லாம் இயேசு கூப்பிட்டதற்கான ஒரு அடையாளம் இருக்கும், விவிலியத்தில் குறிப்பு இருக்கும். ஆனா யூதாஸ் இஸ்காரியோத்தை கூப்பிட்டாரா அப்படிங்கிற ஒரு கேள்விதான் இருக்கும். மற்ற இந்த விவிலியத்தை ஒத்த செய்திகளை நூல்களை வாசிக்கிற பொழுது ஒரு தகவல் வருகிறது. அந்த தகவல் என்ன அப்படின்னா, இந்த யூதாஸ் இஸ்காரியோத்து இயேசுவிடம் இணைந்து கொண்டவர், சேர்ந்து கொண்டவர், ஒரு வகையில் இயேசு அழைக்காமலே வந்தவர் என்று கூட ஒரு சிலர் செய்தி தருகிறார்கள். அப்போ இவன் வேற ஒரு திட்டத்திற்காக வந்திருக்கிறானோ அப்படிங்கிற ஒரு எண்ணமும் வரும். ஆனால் நமக்கு நன்றாக தெரியும், யூதாஸ் இஸ்காரியோத்து அந்த டீம்லயே நல்ல அறிவாளி. எந்த அளவுக்கு அப்படின்னா, இயேசுனுடைய பாதத்துல ஒரு பெண் அப்படியே ஒரு தைலத்தை ஊத்தி கழுவி துடைக்கிற பொழுது அவன் சொல்லுவான், இந்த வாசனை திரவியத்தை வச்சுட்டு வித்தம்னா ஏழைகளுக்கு உதவி செய்யலாம். ஒரு வாசனை திரவியத்தை பார்த்த உடனே, அதனுடைய நறுமணத்தை அறிந்த உடனே, இது எவ்வளவு மதிப்பு உள்ளது என்பதை அறிந்தவன், தெரிந்தவன், புரிந்தவன், புத்திசாலி தான் யூதாஸ் இஸ்காரியோத். ஆனால் இவன் என்ன பண்றான்? இயேசுவை காட்டி கொடுக்கிறான். பிரியமானவர்களே, நாம் விவிலியத்தில் பார்க்கிறோம், இயேசுவோடு நிறைய போராட்டங்கள், நிறைய வார்த்தை அப்படியே மாத்தி மாத்தி பேசின இந்த பேதுரு இன்னைக்கும் திரு அவையினுடைய தலைவராக, இயேசுவால நியமிக்கப்பட்ட ஒருவராக நாம் கொண்டாடுகிறோம். ஆனால் யூதாஸ் இஸ்காரியோத்து சாபத்தோடு இருக்கிறவனாக நினைக்கிறோம். ஏன்? ஒரே ஒரு முறைதானே இயேசுவை காட்டி கொடுத்தான் இந்த யூதாஸ் இஸ்காரியோத்து. இவனுக்கு அந்த மன்னிப்பு கிடைத்திருக்க கூடாதா என்கிற ஒரு எண்ணம், ஒரு கேள்வி, ஒரு சிந்தனை இருந்து கொண்டே இருக்கும். பிரியமானவர்களே, பிரியமானவர்களே, என்ன அப்படின்னா, எப்பொழுதாவது நான் தவறு செய்கிறேன் அப்படிங்கிறது கடவுளுக்கு பிரச்சனையே இல்லை. ஆனால் நான் இப்படிதான், கடைசி வரை உன்னை காட்டி கொடுப்பது மட்டும்தான் என்னுடைய இலக்கு, என்னுடைய எண்ணம் என்கிற பொழுது கடவுளாலேயே மன்னிக்க முடியாத அளவுக்கு இங்கே யூதாஸ் இஸ்காரியோத்து தள்ளப்படுகிறான். பிரியமானவர்களே, விவிலியத்துல பார்க்கிறோம், அந்த ராவுணவு நடந்து கொண்டிருக்கிறது. எப்பொழுது அவன் திராட்சை ரசத்தில் அப்பத்தை தோய்த்து அதை உண்டானோ, அப்பொழுது அவனது உள்ளத்தில் சாத்தான் நுழைந்தான். நான் இங்க கோவிலுக்கு வரலாங்க, பாட்டு பாடலாங்க, பூச உதவி செய்யலாங்க, ஆலயத்திற்கு தேவையான எல்லா உதவிகளையும் செய்து கொண்டே இருக்கலாங்க, பங்கு பேரவையில் இருக்கலாம், இன்னும் பல்வேறு குழுக்கள்ல இருக்கலாம், அந்த ஜபக்குழுல இருக்கலாம், இந்த ஜபக்குழுல இருக்கலாம். என்ன நோக்கத்திற்காக நான் இருக்கிறேன்? பிரியமானவர்களே, யூதாஸ் இஸ்காரியோத்தோடு கூடவே இருந்தவன் கடைசி வரை அவனுக்கு மன்னிப்பு கிடைச்சிச்சா கிடைக்கலையா அப்படின்னு தெரியல, அவன் தற்கொலை செய்து கொண்டு செத்து போகிறான். செத்து போகிறான். அவனுடைய உள்ளத்துல அவன் எப்பொழுது அந்த நற்கருணையை பெற்றுக்கொண்டானோ, அதுவும் கடவுளிடமிருந்தே பெற்றுக்கொண்டானோ, அப்பொழுது அவனது உள்ளத்தில் சாத்தான் நுழைந்தான் என்கிற பொழுது, நான் கோவிலுக்கு போய் வெறுமனே நற்கருணையை உண்பதனால் மட்டும் என்னுடைய கடவுளை பெற்றுக்கொள்கிறேன் என்பது அர்த்தம் அல்ல. பிரியமானவர்களே, நான் எதற்காக கோவிலுக்கு வரேன்? ஒருவேளை இன்னைக்கு நான் கட்டிட்டு வந்திருக்கிற இந்த பட்டுப்புடவையை 10 பேர்கிட்ட காட்டுறதுக்காக வருகிறேனா? இல்ல யாரோ ஒருவர் மீது சாபம் கொடுக்க வேண்டும், கடவுள்கிட்ட கேட்டு அவனை பழி தீர்க்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்திற்காக வருகிறேனா? இல்ல வேறு எந்த எண்ணத்தின் பொருட்டு நான் ஆலயத்திற்கு வருகிறேன், என்னுடைய கடவுளை சந்திக்கிறேன் என்பதை பொறுத்துதான் என்னுடைய உள்ளத்துல கடவுள் வருகிறாரா, சாத்தான் வருகிறாரா என்பதே இங்கே தீர்மானிக்கப்படும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆம் பிரியமானவர்களே, அப்போ நான் என்னுடைய வாழ்க்கையின் அந்த முக்கியத்துவத்திலே எதற்காக இதை நான் செய்கிறேன் என்பது இங்கே அறியப்பட வேண்டும், உணரப்பட வேண்டும். எதுக்கு? எதுக்கு? பிரியமானவர்களே, இன்னொரு கேள்வி நமக்கு வருகிறது. இந்த சீமோன் பேதுரு எப்படி இங்கே கடவுளுக்கு பிரியமானவராக மாறி போகிறார் அப்படிங்கிற பொழுது
அவர் கடவுளுடைய பேரன்பிலே நம்பிக்கை கொண்டவராக இருந்தார். கடவுளுடைய பேரன்பிலே நம்பிக்கை கொண்டவராக இருந்தார். எப்படி என்று பார்க்கிற பொழுது பிற்சேர்க்கை பகுதியில கடவுள் ஒரு கேள்வி கேட்பார். சீமோன் பேதுருவே, நீ என்னை அன்பு செய்கிறாயா? சீமோன் பேதுருவே, நீ என்னை அன்பு செய்கிறாயா? அன்பார்ந்தவர்களே, இந்த சீமோன் பேதுரு என்ன பண்ணிருப்பாரு? இயேசு உயிர்த்த பிறகு கதவுகளை எல்லாம் அடைத்து கொண்டு சீடர்கள் எல்லாம் ஒளிந்திருப்பாங்க, பயந்துட்டு இருப்பாங்க. இயேசுடைய பேரை சொல்லி உற்சாகமா அப்படியே அங்க இங்கேயும் சுத்திக்கிட்டு இருந்தோம். இனிமேல் வெளியில போனோம்னா நம்மளை எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்களே, கேள்வி பண்ணுவாங்களே, நம்முடைய ஆண்டவரையே கொலை செய்தவர்கள் நம்மை என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லி பயந்து நடுங்கி கொண்டு அந்த வீட்டுக்குள்ளே அடைந்து கிடக்கிறாங்க. இப்ப பேதுரு என்ன சொல்றாரு? எப்பா, எவ்வளவு நாள் தாப்பா நாம இப்படியே இருக்கிறது? எவ்வளவு நாள் தாப்பா இப்படியே வாழ்றது? நான் இனிமேல் மீன் பிடிக்க போகிறேன். தொடக்கத்துல எந்த வேலையை செய்து கொண்டிருந்தேனோ, எப்படிப்பட்ட பணியை செய்து கொண்டிருந்தேனோ அந்த வேலைக்கு நான் போறேன். இந்த வேலை சரிப்படாது, மனிதர்களை பிடிக்கிற இந்த வேலை எனக்கு சரிப்படாது, இயேசு சொல்லி கொடுத்த இந்த வேலை எனக்கு சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லி கதவை திறந்துகிட்டு வெளியில போறாரு. தாம் போறது மட்டுமல்லாம இன்னும் 4-5 சீடர்களையும் கூட்டிக் கொண்டு போகிறார். வழியில இயேசு சந்திப்பார். இதுதான் அந்த பகுதி. அன்பார்ந்தவர்களே, அப்போ இயேசு கேட்கிற கேள்வி, நீ என்னை அன்பு செய்கிறியா? 1 முறை அல்ல, 2 முறை அல்ல, 3 முறை கேட்பார். டு யூ லவ் மீ? நீ என்னை நேசிக்கிறியா? நீ என்னை அன்பு செய்கிறியா அப்படின்னு கேட்பார். அப்போ அவர் சொல்லுவாரு, நான் உன்னை அன்பு செய்கிறேன். அன்பார்ந்தவர்களே, 2 வகையான அன்பு இருக்குதுங்க. ஒன்னு கடவுளுடைய அன்பு. நீ எவ்வளவுதான் தவறு செய்தாலும், நீ கடவுளுக்கு எதிராகவே பேசினாலும் வாழ்ந்தாலும் அவர் உன்னை அன்பு செய்து கொண்டே இருப்பார், உன்னை நேசித்துக் கொண்டே இருப்பார். அது கடவுளுடைய அன்பு, அது முடியாது. ஆனால் மனிதருடைய அன்பு என்பது நமக்கு தெரியும். அட்லீஸ்ட் அந்த மனிதரை பார்க்கும்போதாவது உன்னை எனக்கு பிடிக்குண்டா, அவ்வளவுதான். அந்த அளவுக்காவது, குறைந்தபட்ச அளவுக்காவது நான் கடவுளை அன்பு செய்ய வேண்டும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் என்னுடைய நற்கருணை ஆண்டவரை சந்தித்து அவரை என்னுடைய உள்ளத்துல வாங்கிக்கிற அளவுக்காவது நான் அன்பு செய்ய வேண்டும். வாரத்துல 1 முறையாவது, வருடத்துல 1 முறையாவது நல்ல பாவ சங்கீதனை செய்து என்னுடைய கடவுளை, அவரை அன்பு செய்வதை நான் நிரூபிக்க வேண்டும். இந்த அளவுக்காவது இருக்க வேண்டும். இது இருந்தா போதும். பேதுருவுக்கு கிடைத்த அந்த மன்னிப்பு, பேதுருனுடைய வாழ்க்கையில் அவர் பெற்றுக்கொண்ட அந்த மாபெரும் பரிசு எனக்கும் கிடைக்கும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், Praise the Lord. ஆனா இங்க யூதாஸ் என்ன பண்றான் அப்படின்னா, என்னுடைய கடவுள் எப்படிப்பட்ட அன்பு கொண்டவர் என்பதை அவன் தெரிந்து கொள்ளவில்லை, அறிந்து கொள்ளவில்லை. கடவுளுக்கும் அவன் செய்தது தவறு என்று உணர்கிறான், புரிந்து கொள்கிறான். ஆனால் கடவுள் என்னை மன்னிப்பார், என்னை ஏற்றுக்கொள்வார் என்பதை அவன் அறியாது போனான், தெரியாது போனான். அதனாலதான் அவன் அங்கே தற்கொலை செய்து கொள்கிற மனிதனாக மாறி போகிறான். பிரியமானவர்களே, இங்கே நாம் யாரும் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்கவில்லை. இயேசு கிறிஸ்துவை எனக்கு தெரியாது என்று சொல்லவில்லை. ஏதோ பேதுருவை போல நம்முடைய குடும்ப சுமையின் பொருட்டு, குடும்ப பாரத்தின் பொருட்டு, வேலைக்காக, இல்லை ஏதோ ஒரு உடல் பாரத்தின் பொருட்டு கடவுளை சந்திக்காம ஒருவேளை நாம விலகி இருந்திருக்கலாம், கொஞ்சம் தூரமா இருந்திருக்கலாம், அவ்வளவுதான். மீண்டும் ஒரு முறை நான் என் கடவுள்கிட்ட போவேன், கடவுளே நான் உன்னை அன்பு செய்கிறேன் அப்படின்னு பேதுரு சொன்ன அந்த வார்த்தையை சொல்லி கொஞ்சம் நெஞ்சுருக ஜெபித்து பாருங்களேன். அன்பார்ந்தவர்களே, ஒரே ஒரு துளி விஷத்தை கலக்கி குடிக்கிற பொழுது அது என்னை கொன்று விடுகிறது, அழித்து விடுகிறது. ஆனால் ஒவ்வொரு திருப்புளியிலும் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தை தோய்த்து வாழ்கிற, நனைத்து அதை குடித்து வாழ்கிற எனக்கு வாழ்க்கையில எதுவுமே மாற்றம் இல்லை என்றால் என்னுடைய நம்பிக்கை அப்படி இருக்கிறது என்ற அர்த்தம். பிரியமானவர்களே, என்னுடைய நம்பிக்கை அப்படி இருக்கிறது என்ற அர்த்தம். பிரியமானவர்களே, அப்போ என்னுடைய நற்கருணை என்பது வெறுமனே அடையாளம் அல்ல. இந்த நற்கருணை என்பது ஏதோ ஒரு சடங்கு அல்ல. என்னுடைய இயேசு கிறிஸ்து உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்.
அன்பார்ந்தவர்களே, அன்பார்ந்தவர்களே, மாதா தொலைக்காட்சி பார்க்கிற எல்லோருக்குமே தெரியும், நாங்கள் மேஜிக்லாம் செய்யறதே கிடையாது. குறைந்தபட்சம் ஒரு தீர்த்தம் கூட எங்கேயும் எடுத்துட்டு போய் கொடுப்பது கிடையாது. ஒரே ஒரு அதிசயம் இந்த நற்கருணை மட்டும்தான். அதுவும் அந்தந்த பங்கு கோயில்ல பங்கு தந்தையர்களால எழுந்தேற்றம் செய்யப்படுகிற இந்த நற்கருணை மட்டும்தான். நிறைய இடங்களிலிருந்து நிறைய மக்கள் தொலைபேசியிலும் கடிதம் மூலமாகவும் எங்களுக்கு நன்றி சொல்லி கொண்டே இருக்கிறாங்க. ஃபாதர், இந்த நற்கருணையின் முன்பாக நாங்கள் அமர்கிறோம், ஆறுதல் பெறுகிறோம், கடவுளுடைய அன்பை உணர்கிறோம், ஏராளமான அற்புதங்களும் அதிசயங்களும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன அப்படின்னு சொல்றாங்கன்னா ஒன்றே ஒன்றுதான் அவர்களிடம் காணப்படுகிற நம்பிக்கை. அன்பார்ந்தவர்களே, அங்கோரத்தருக்கும் இங்கோரத்தருக்கும் கிடைக்கக்கூடிய அந்த நம்பிக்கை, அங்கோரத்தருக்கும் இங்கோரத்தருக்கும் கிடைக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதம், அங்கொருவருக்கும் இங்கொருவருக்கும் கிடைக்கக்கூடிய அந்த வரம், நலம், சுகம் நமக்கும் கிடைக்கும். நம்புவோம். ஆண்டவரே, உன்னை அன்பு செய்கிறேன் என்று அந்த பேதுருவை போல நம்மை முழுவதும் 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 ஒப்பு கொடுப்போம். உங்களுடைய அன்புக்கு முன்னாடி நாங்கள் ஒன்றுமே இல்லை என்று சொல்லி நம்மை, நம்முடைய குடும்பங்களை அர்ப்பணிப்போம். இதோ இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக, ஆசீர்வாதத்தின் நாளாக நமக்கும் நம்முடைய குடும்பங்களுக்கும் கிடைக்கும். பிரியமானவர்களே, எல்லோரும் எழுந்து நின்று நம்மை முழுவதும் முழுவதும் ஒப்பு கொடுப்போம், ஒப்பு கொடுப்போம். பேதுரு போல் உம்மை தெரியாதென்று மறுதளித்தாலும் நீர் விடவில்லையே. பேதுரு போல் உம்மை தெரியாதென்று மறுதளித்தாலும் நீர் விடவில்லையே. துரோகம் செய்தாலும் தூக்கி விட்டீரே, மந்தையை மேய்க்கும்படி உயர்த்தி வைத்தீரே. துரோகம் செய்தாலும் தூக்கி விட்டீரே, மந்தையை மேய்க்கும்படி உயர்த்தி விட்டீரே. என்னை மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க, உங்க முகத்தை நீங்க மறைச்சானா எங்கே ஓடுவே. என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க, உங்க முகத்தை நீங்க மறைச்சானா எங்கே ஓடுவே. எங்கே ஓடுவே உம் பிரசன்னத்தை விட்டு, உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒளிய முடியுமோ. எங்கே ஓடுவே உங்க பிரசன்னத்தை விட்டு, உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒளிய முடியுமோ. ஆண்டவரே, இதோ பல நேரங்கள்ல எனக்கு குடும்ப சுமை அதிகமா இருக்குது. ஆண்டவரே, நான் பணிபுரிகிற இடங்கள்ல எனக்கு வேலை பல அதிகமாக இருக்குது, அதனால உம்மை பார்க்க முடியல, உம்மை சந்திக்க முடியல அப்படின்னு சாக்கு போக்கு சொல்லிக்கிற மனுஷனா இருந்திருக்கிறேன். இன்னும் வெவ்வேறு காரணங்களை குறித்து நான் ஒளிந்து கொண்டேன். ஆண்டவரே, இதோ யோனா ஒளிந்து கொண்டா. இதோ யோனா உம்மை மறந்து போனாரு. ஆண்டவரே, ஆனாலும் கூட நீர் அவரை தேடி வந்தீங்க. நான் உன்னை அழைத்திருக்கிறேன், வான்னு மறுபடியும் கூட்டிக்கிட்டு போனீங்க. இதோ இந்த நாள்ல நானும் அதே ஒரு நம்பிக்கையை சுமந்து உங்களோடு வருகிறேன். ஆண்டவரே, உங்களை தேடி வருகிறேன். ஆண்டவரே, பேதுருவை போல உங்களை அன்பு செய்ய வருகிறேன். ஆண்டவரே, என்னை ஏற்றுக்கொள்ளும், என்னை ஏற்றுக்கொள்ளும், என்னை ஏற்றுக்கொள்ளும். யோனாவை போல நான் அடிப்பட்டில படுக்கை போட்டாலும் விடமாட்டீரே. ஆண்டவரே, யோனாவை போல நான் அடித்தட்டில படுக்கை போட்டாலும் விடமாட்டீரே. ஓடி போனாலும் தேடி வந்தீரே. தேடி வந்தீங்கப்பா.
மீனை கொண்டாகிலும் மீட்டு வந்தீரே, மீட்டு கொண்டீரே. ஓடி போனாலும் தேடி வந்தீரே. ஆமென், ஆமென். மீனை கொண்டாகிலும் மீட்டு வந்தீரே. தேவகுமாரா, தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. இயேசுவே. தேவகுமாரா, தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா இயேசுவே. ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேனா. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேனா. தேவகுமாரா, தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. ஆண்டவரே, இதோ உடைஞ்சு போன பாத்திரையா நானு, ஒண்ணுக்குமே உதவாத மனுஷனையா நானு. ஆனா என்ன உயர்த்தி நீங்க அழகு பார்க்கிறீங்களே. இது என்னுடைய மகன், இது என்னுடைய மகள்னு சொல்லி பெருமையா கொண்டாடுறீங்களே. ஆண்டவரே, உங்களுடைய அன்புக்கு முன்னாடி நான் எதுவுமே இல்லை. இதோ இந்த நாள்ல என்ன, என்னுடைய குடும்பத்தை, என்னுடைய வாழ்க்கைய நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே, ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே, ஏற்றுக்கொள்ளும். உடைந்த பாத்திரம் அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும். ஆமென். உடைந்த பாத்திரம் அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும். உதவாத என்னில் நீ உறவாடி, நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. உதவாத என்னில் நீ உறவாடி, நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. நீங்க இல்லாம என் உலகம் விழியாதே. நீங்க இல்லாம என் உலகம் விழியாதே. தேவகுமாரா, தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. ஆண்டவரே, உங்களை மறந்துட்டு வாழ்ந்தவையா நான். இதோ என்னுடைய வாழ்க்கைத்தான் பெருசு, என்னுடைய சொந்தம் தான் பெருசு அப்படின்ட்டு உங்களுக்கு கொஞ்ச நேரம் கூட ஒதுக்காம ஏதேதோ வேலைகளை சொல்லி, ஏதேதோ காரணங்களை சொல்லி உம்மை மறந்து போனவன், உம்மை கடந்து போனவனா. ஆண்டவரே, உங்களை தேடி வந்திருக்கையா, உங்களை நாடி வந்திருக்கிறேயா. என்னை ஏற்றுக்கொள்ளுங்கய்யா, என்னை ஏற்றுக்கொள்ளுங்கய்யா, ஏற்றுக்கொள்ளுங்க. உம்மை மறந்து வாழ்ந்தவனா அது உமக்கே தெரியும். உம்மை மறுதளித்தவனா இதை உலகே அறியும். இயேசுவே. மறந்து வாழ்ந்தவனா அது உமக்கே தெரியும். உம்மை மறுதளித்தவனா இதை உலகே அறியும். உதவாத என்னில் நீர் உறவாடி, நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. உதவாத என்னில் நீர் உறவாடி, நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. தேவகுமாரா, தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. கரங்குயர்த்தி. தேவகுமாரா, தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. சத்தமாக
தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதத்தா ஆசீர்வதிங்கப்பா. என்ன மறந்தா மறந்துடாதீங்கப்பா. எங்கே போவேனா எங்கேயா போவோம்? நீங்க மறைச்சா இயேசுவே. ஆசீர்வாதத்தா என்ன மறந்தா எங்கே போவேனா எங்கோடுவே உம் பிரசன்னத்தை விட்டு உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒளிய முடியுமோ ஆண்டவரே. எங்கே ஓடுவே இயேசுவே. பிரசன்னத்தை விட்டு எங்கேயா போவோம்? விட்டு எங்கும் ஓடி ஒளிய முடியுமோ உம்மை விட்டு எங்கும் ஓடி ஒளிய முடியுமோ ஒழிய முடியுமா? உம்மை விட்டு எங்கும் ஓடி ஒளிய முடியுமோ எல்லா இடத்திலும் இருக்கிறீங்களே. இயேசு ஆண்டவரே இயேசு ஆண்டவரே இயேசுவே. இயேசுவே. என்னை மன்னியே எங்களை மன்னிங்கப்பா. எங்களை மன்னிக்க ஆண்டவரே. உங்களை மறந்து போன நாட்களை எண்ணி வருந்துகிறேன். உங்களை பிரிந்து போன நேரத்தை எண்ணி மன்னியும் ஆண்டவரே. ஆண்டவரே மன்னிங்கப்பா. இதோ இங்க கூடியிருக்கிற ஒவ்வொருவரையும் உங்களது மன்னிப்பின் ரத்தம், உம்முடைய பரிசுத்த தியாகத்தின் ரத்தம் எங்கள் மேல விழட்டும் ஆண்டவரே. ஆமென் உம்முடைய ரத்தம் எங்களது குற்றம் குறைகளை கழுவட்டும் ஆண்டவரே. அழுவோம் ஆண்டவரே எங்களுக்காக சிந்திய ரத்தம் ஒவ்வொருவரையும் தொடட்டும் ஆண்டவரே. இயேசுவே. இயேசுவே. உம்முடைய வல்லமை எங்களை தொடட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னம் எங்களுக்கு ஆறுதலை தரட்டும் ஆண்டவரே. தரட்டும் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. எங்களை தொட்டதற்காக நன்றி. நன்றி ஆண்டவரே. எங்களை மன்னித்ததற்காக நன்றி. நன்றி ஆண்டவரே. எங்களுடன் இருந்ததற்காக நன்றி. நன்றி ஆண்டவரே. மன்னிக்க வேண்டும் என்கிற இதயத்தை தந்ததற்காக நன்றி. நன்றி ஆண்டவரே. எங்களை கொடுமைப்படுத்தியவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே எங்களை சீரழித்தவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே. எங்களை பழி தீர்த்தவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே. எங்களை பழி வாங்கியவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே. யாராய் எங்களால் மன்னிக்க இயலவில்லையோ இயேசுவே. அவர்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே. மன்னிக்கணும், இயேசுவே. மன்னிக்கணும். சக்தியை தாரும், ஆமென். சக்தியை தாரும், ஆமென். வரத்தை தாரும், இயேசுவே. வரம் தாரும் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. Thank you Jesus. உள்ளத்தால் படியிடுவோம். அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெருக புதிய நியம முறைகள் வருக புலன்களாலே மனிதர் இதனை அறிய இயலா குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெருக தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென்.
மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்று உமது திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் தூய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகி இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.